வலதுசாரிகள் வந்து ரொம்ப ஒற்றுமையோட இருக்காங்க. ஆனா இடதுசாரிக்குள்ள நெறைய முரண் இருக்கு அப்படின்னு. நான் என்ன நெனைப்பேன்னா, இடதுசாரிகள் அப்படிதான் இருப்பாங்க. அ முரண்களோட இருந்தா தான் அவங்க இடதுசாரிகள். ஏன்னா வலதுசாரிகள் வந்து ஒரு இன்புட்ட வச்சு அப்படியே பயணிக்கிறவங்க. அத கேள்வி கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இன்புட் குடுத்தா அதோட அவங்க போயிட்டே இருப்பாங்க. பட் இடதுசாரிகள் எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற முரண்கள் வந்து ரொம்ப இயல்பானதா, ரொம்ப ஆரோக்கியமானதா நான் பார்ப்பேன். அப்படி குயர் மக்கள் மத்தியிலயுமே வந்து ஒரு நெறைய முரண்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்க அத வந்து ரொம்ப ஹெல்தியான விஷயமா பார்க்குறீங்களா? அந்த முரண்கள் தான் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகும்னு நெனைக்கிறீங்களா? இல்ல அந்த முரண்கள் வந்து அவசியமற்றதுன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல முரண்கள் வந்து அவசியமானதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா எங்க மக்கள் வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. ம். இப்பதான் பேசுறாங்க. பரவால்ல தப்பு தப்பாவாச்சும் பேசட்டும். பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பத்தி முன்னாடி பேசனோம். எடுத்ததுமே வந்து நீ ஒரு டிரான்ஸ் வுமன் வந்து நீ வந்து லெஃப்ட்டா தான் இயங்கணும்னு நான் போய் டிமாண்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கலா இயங்கு. இட் மே பி எ டிஎம்கே, இட் மே பி எ விசிகே, பிஜேபியா கூட இருக்கட்டும். போய் இயங்குங்க. போய் கத்துக்கோங்க. அடிபடுங்க. அங்க டிபேட் பண்ணுங்க. ஆனா உள்ள போகணும். உங்களுடைய பிரசன்ஸ் வந்து அங்க உள்ள இருக்கணும். அந்த சேஞ்ச் உருவாக்கத்துக்கு ஒரு மாற்று கருத்து பேசுறதுக்கு ஒரு ஆள் அங்க வேணும். உள்ள வந்து களத்து அந்த அந்த சூழலுக்குள்ள போய் தான் ஒருத்தர் பேச முடியும். நான் வெளியில நின்னுட்டே பேசிக்கிட்டு இருந்தா அது வந்து பேச முடியாது இல்லைங்களா? அப்போ அப்படி பேசிக்கிட்டு இருந்தனாக்க முற்போக்காளர்கள் மட்டுமே பேசிக்கிட்டே இருப்போம். முற்போக்காளர் ஒருத்தர் இருந்தாலும் அவர் வந்து பிற்போக்காளர்கள் சூழ்ந்து இருக்கிற ஒரு சூழல் நடுவுல நின்று பேசினாதான் அவர் பேசுறது எடுபடும். அல்லது இது பிரயோஜனப்படும். ஆமா. முற்போக்காளர்கள் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு நம்மளே 4 விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோம்னாக்கா அது எப்படி நடக்கும்? எத்தனை கட்சி வேணா மாறுங்க. ஆனா வந்து அரசியல் தளத்துக்குள்ள இருக்கணும். இது வந்து நான் இப்படிதான் பார்க்கிறேன். அது வந்து முற்போக்காளர்கள்ல வந்துட்டு திருநங்கை சமூகத்துல முற்போக்கு பேசுறதுன்னு ரொம்ப குறைவு. ஏன்னா வந்து அன்றாடமே வந்து இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்றாடமே வந்து பெரும்பான்மையான திருநங்கைகள் பாலியல் தொழிலில் இருக்காங்க. பெரும்பான்மையான திருநங்கைகள் பெக்கிங்ல இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல அக்னியை பார்த்துட்டு அக்னி மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அது வந்து அக்னிக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடைச்சிருக்கு. அக்னிக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க. அக்னிக்கு அப்படிப்பட்ட சப்போர்ட் கிடைச்சது. நான் என்ன எனக்கு கிடைச்ச சப்போர்ட், எனக்கு கிடைச்ச ப்ரிவிலேஜ் அத்தனை திருநங்கைகளும் கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் நான் வந்து.